என்னையா நீட்டு எப்படியா இவ்வளவு ஜாலியா இருக்க? வேற ஹாப்பி என்னாச்சு? எல்லாம் என் தலை விதி. என்னையா நான் கேட்டது என்ன, நீ சொன்னது என்ன? தாரா ஹாப்பி என்னாச்சு? இதெல்லாம் என் நேரையா. நானு தான் மாப்பிள்ள சேட் பண்றேன். சரி, எனக்கு ஒரு எந்த சுவாரஸ்யமும் நடக்க மாட்டேங்குது. நீ மட்டும் எப்படியா ஜாலியா இருக்க? அதுக்கெல்லாம் சிரிச்ச முகமா இருக்கணும் மாப்பிள்ள. இம்ப்ரெஸ் பண்ண கத்துக்கணும். இம்ப்ரெஸ்ஸா? அதுக்கு எதுவும் புக்கு இருக்கா? இல்லையே. இம்ப்ரெஸ் செய்வது எப்படின்னு? இல்ல இல்ல. என்ன மாப்பிள்ள, நான் பார்க்காத படம் இல்ல, பேசாத வசனம் இல்ல, சரி, வசனமா பேசுறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. நீ போனை வை, பேசாத. ஏய் மாப்பிள்ள என்னடா ஆச்சு? நானும் நேற்று நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு அப்படி என்ன மச்சான் பேசுனேன்? சும்மா கசகசன்னு பேசிக்கிட்டே இருக்காயா. அப்பாயா என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட பேசாம லேட்டா ரிப்ளை பண்ணிட்டுன்னு அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ கூச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறேன்னு பதில் வருவியா? அப்படியா கேட்டாங்க? ஆமாயா, இப்படி கேட்டா ஒரு மனசுக்கு மன உளைச்சல் வருமா வராதயா? அதுக்கு மேல பேசுனா இம்மும் இல்லை ஓகேன்னு முடிச்சிடுறாயா. அவ்வளோதானா? ஆமாயா. அதுக்கப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்னவா? ஏய் என்னையா நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொள்ற? இப்போ எனக்கே மன உளைச்சல் ஆகுதேயா. ஏயா? இல்ல சொல்லு மாப்பிள்ள உன் கதைய. என்னது கதையா? அதுவாயா? அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லா சோசியல் மீடியாவில் தேடிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள்ள சொல்யூஷன் கிடைச்சிச்சா? சொல்யூஷனா கிடைச்சிச்சாவா? டிப்ரெஸ் தான் மாப்பிள்ள ஆச்சு. ஏன் என்னாச்சு? ஒரு சோசியல் மீடியா பேஜ்லாம் போய் பார்த்தா ஒன்னு சொல்றாங்கயா, எதை கேட்கறனே தெரியலையா. என்ன மாப்பிள்ள நீ ஜோசியம் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஒரு ஜோசியர் ஒன்று சொல்றாங்க, அதில் எதை கேட்குறேன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்றீங்க மாப்பிள்ள. என்ன பண்றது மாப்பிள்ள, நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல. ஆமாம், அப்போ உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா ஒன்று சோசியல் மீடியாவில் பார்ப்பேன், இல்லை ஜோசியர்கிட்ட போய் கேட்பேன், அப்படி தானே? ஆமாண்டா மச்சான், என்ன பண்றது, வேற வழி தெரியல மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, பேசாம நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கிளம்பிட்டியா? ஆமாய்யா கிளம்புறேன். இங்கே பாரு மச்சான், என் அனுபவத்தில் சொல்கிறேன்டா. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நீயே சால்வ் பண்ண கற்றுக்கோ. இந்த சோசியல் மீடியாவில் தேடுறது, இந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்குறது, அதை விடு மச்சான். ஓகே. அப்படி பண்ண ஆரம்பிச்சினாதான் உனக்கு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனைக்கு தொடக்கமும் சோசியல் மீடியாவில் தான் தொடங்குது, அந்த பிரச்சனைக்கு முடிவும் சோசியல் மீடியாவில் தான் முடியுது. ஓகே. ஆமாய்யா, நீ சொல்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் தான் பேச ஆரம்பித்தோம். சரி, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த சோசியல் மீடியானால தான் பேசாமல் இருக்கும். இந்த சோசியல் மீடியாவே பெரிய தலைவலியா. நீ நான் தற்கொலை பண்ண போறியா? இருமாப்ல என்னையா? இம்ப்ரெஸ் செய்வது எப்படின்ற தொடங்கி தற்கொலை செய்வது எப்படின்ற வரைக்கும் எல்லா தொடக்கமும் எல்லா முடியும் இந்த சோசியல் மீடியாவில் தான் முடியுது. நீ சொல்கிறது கரெக்டையா, நான் விடியா போகிறேயா? இப்போ இதுக்கு என்னதான்டா மச்சான் தீர்வு? இந்த மொபைல் ஒரு மன உளைச்சல் தான். இதில் இருக்க தவறான விஷயங்களும் மனுஷனுக்கு ஆபத்து தான். அது எப்படியா நீ சொல்கிற? ஏன்னா மனுஷங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின காலம் போய் இப்போ ஆளுக்காள் ஒரு மொபைல் வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு. ஆமாயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் போய் இந்த இன்டர்நெட் சோசியல் மீடியான்ற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மச்சான். அதனாலதான் நாடு நாசமாக போயிட்டு இருக்கு. மனுஷங்களான நமக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷங்க கிட்ட கேட்டு சால்வ் பண்ண காலம் போய் இப்போ இந்த சோசியல் மீடியாவை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மச்சான். அப்படியாயா? யோசிச்சுக்கிட்டு இருக்க மச்சான், நீ சொன்ன எல்லாமே நான் பண்ணியிருக்கேன்டா. இப்போ வர என்னை விட்டு ப்ராப்ளம் தான் போக மாட்டேங்குது. நீ தான் எல்லாத்துக்குமே போய் வெப்சைட்டில் சர்ச் பண்ணிய மச்சான். ஆமாயா ஆமாம். அப்புறம் எப்படி ஒன்று விட்டு பிரச்சனை போகும்? போகாதயா. இந்த சோசியல் மீடியாவே ஒரு பெரிய தலைவலியா. கரெக்டியா. என்ன மச்சான் என்ன ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்க? சனியே. சனியே? ஆமாயா.